ரதிய கடுப்படியில் இன்றைக்கி அக்கா காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த சட்னி அக்கா இன்றைக்கி அவரைக்காய் சட்னி செய்ய போகிறேன். நல்லா மெலிசாக விதையே இல்லாமல் பார்த்திங்களா, விதையே இல்லாமல் நல்லா சாஃப்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சட்னி செய்ய நல்லாயிருக்கும். விதை இல்லாத அவரைக்காயா இது 2 பேருக்கு சரியாக வரும். அந்த அந்த மாதிரி அக்கா இப்போ சட்னிக்கு எடுத்துருக்கிறேன். அரை வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் எடுத்துக்கலாம். அக்கா ஒரு 6 காய் எடுத்துருக்கிறேன். இது 2 பேருக்கு சட்னி செய்ய வரும். ஆனியன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அக்கா ஒரு பாதி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த சட்னி நம்ம காய் சாப்பிட்றது நம்ம சட்னியாக சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு அது சட்னியில் காய் இருக்கானே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு எல்லா சட்னியும் செய்கிற டைமிங் தான் ஆகும். இது அக்கா இப்போ அவரைக்காயை பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன். வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், அவரைக்காய் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். அந்த 1/2 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு 5 பல்லு பூண்டு. இது பாருங்கள், தக்காளியில் இதை கட் பண்ணி தூர போட்டுருங்கப்பா. இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கிற இதை அதை கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேன். அதை தூர போட்டுடலாம். இப்போ நம்ம அவரைக்காய் சட்னி செய்வோம் வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ சட்னி செய்ய அக்கா 2 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கிறேன். ஒரு பெரிய ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு போதும் வறுத்தது. கருக விட்டுற வேணாம், டேஸ்ட்டு போயிடும். எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடணும். இப்போ நம்ம அந்த அவரைக்காயை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். அப்போ தான் வதங்கும். இது கூட சேர்த்து தக்காளிலாம் போடக்கூடாது. அவரைக்காய் நல்லா எண்ணெயிலே வந்துடணும்ப்பா, அந்த அளவு வதக்கிடணும். அப்புறமா அக்காவுக்கு தொண்டை கட்டியிருக்கு, வாய்ஸு சாரிப்பா. உங்களுக்கு அந்த வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னே தெரில எனக்கு. அக்கா வெளியே போய் வாட்ரு குடித்தது, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது வாட்ரு குடித்தது தான்ப்பா வேணாம். அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா கஷாயம் ஒன்று ஒன்றா வச்சு குடிச்சிட்டே இருக்கேன். சித்திரவத்தை, வெத்தலை, மஞ்சள், மிளகு எல்லாம் போட்டு அது ஒரு கஷாயம். அப்புறமா கற்பூரவள்ளி போட்டு ஒரு கஷாயம், துளசி இலை போட்டு ஒரு கஷாயம். எல்லாம் ஒன்று ஒன்றா குடிச்சிட்டே வரேன். எனக்கு எப்படி இன்றைக்கி 1 வீக் ஆயிடுச்சுப்பா. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அவரைக்காய் வதங்கிச்சுன்னா நிறம் மாறும், அதனால் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வதங்கிருச்சு, நிறம் மாறி இருக்குது பாருங்கள், அந்த க்ரீனிஷ். இப்போ நம்ம இப்போது அந்த 3 வத்தல், அந்த பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சிடணுப்போ, அந்தளவுக்கு வதக்கிடணும். இதுக்கு தேவையான அக்கா ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு போடுறேன். தக்காளி நல்லா மசிஞ்சிடணும், அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த சட்னி நம்ம எப்போவுமே நல்ல சத்தாக இருக்கிற அந்த ஃபைபர் நல்லா, இதில் நார் சத்து நிறையா இருக்குது. இந்த சட்னியெல்லாம் மறுபடியும் தூக்கி அடுப்பில் வைக்கவோ கொதிக்க விடவோ எதுவுமே கூடாது. இதிலே நல்லா வதக்கணும். புளி உங்களுக்கு பிடிக்கலன்னா போட வேணாம், பிடிச்சா போட்டுக்கோங்க. எங்கள் வீட்லேயும் என் ஹஸ்பண்டுக்கெலாம் பிடிக்காதுங்க பாருங்கள். அக்கா எவ்வளோன்னு போடுறேன், அதனால் புளி பிடிச்சா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அக்காவுக்கெல்லாம் ரொம்ப புளி பிடிக்கும்பா. ஆனால் என்ன பண்ணுறது, ஹஸ்பண்டு குழந்தைகளுக்கு தான் வாழ்கிறதே அப்படின்னு சொல்லி அக்கா போட எல்லாமே அவங்களுக்காக மட்டும்தான் பண்ணுவேன். அக்காக்காக எதையும் செய்கிறதுக்கு மனசும் வராது. நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு சாப்பிட எனக்கு மனசே வராது. ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டு, 2வது குழந்தைங்க. இதே செஞ்சு கொடுத்துட்டா அவங்களுக்காக தான். இது நல்லா நார் சத்து இருக்கிறதுனால என் ஹஸ்பண்டு சுகர் இருக்குது. காய் ரொம்ப சாப்பிட விரும்பவே மாட்டேங்கிறாங்க. அப்போது இது எப்படி உடம்புல சேர்க்குறது, சட்னியாக சேர்த்துடலாம். ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடிக்கடி அதே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அக்கா. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளிலாம் எப்படி வதங்கிருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதான், எடுத்து நம்ம ஆற விட்டுருவோம். அக்கா இதை ஆற விட்டுட்டேன், நல்லா ஆறட்டும். அவ்வளோதான், ஆறிடுச்சு. அக்கா மூடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி பார்த்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். போட்டு அரைக்கிற சட்னிலாம் கொஞ்சம் குறப்பாக அரைச்சா தான் அக்காவுக்கு பிடிக்கும்பா. ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக கடிப்படணும் வாய்க்கில், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன மெத்தட் வேணால் அரைச்சிக்கோங்க, வளன்னு அரைச்சிக்கோங்க, இல்லை குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு குட்டியாக ஒரு தாளிசம் போட்டுக்கலாம். இப்போ தாளிசத்துக்கு அக்கா ஒரு கரண்டில் ஆயில் சூடு பண்ணிட்டேன். அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அது ஜீரகம் தான் அக்கா. இந்த சட்னிக்கு ஜீரகம் போட்டு தாளிப்பேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க, ஒரே ஒரு காஞ்ச மிளகா. ஜீரகம், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா போடும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, ஜீரகம் வாசனை வராது. இப்போ தாளிசத்தை அப்படியே எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அவரைக்காய் சட்னி ரெடி.
அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த அவரைக்காய் சட்னி செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரதிகா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா. இது வந்து அக்கா வெரைட்டி ஆஃப் சட்னி 46 45 வரைக்கும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். ரதிகா அடுப்படியில் வீடியோவில் போய் பார்த்து அந்த 45 செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.